Hey friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக டேஸ்டியாக வாழைத்தண்டில் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடி நீளத்துக்கு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இப்போ வெளிப்புற தோலை மாற்றிக்கலாம். தோல் மாற்றினா இது போல் இருக்கும். இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் நார் இருக்குது. இப்போ இதை மாற்றிக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது கருக்காமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு குச்சி வச்சு கலக்கினா அதில் ஏதாவது நார் இருந்தால் அந்த குச்சியில் வந்துடும். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ இதை கிளறிக்கலாம். இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த தண்டில் உள்ள தண்ணியே போதுமானது. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ கிளறிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு துருவின தேங்காய் 3/4 கப்பு, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 1 பல்லு சேர்த்து கொரப்பாக அரைச்செடுத்துக்கலாம். இதுபோல் அரைச்செடுத்துக்கணும். இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 பிச்சு போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வறுத்து வாழைத்தண்டில் சேர்த்துக்கலாம். இதோ நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.